அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து கடைசி வெள்ளி, சித்திரை கடைசி வெள்ளி. நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வேலைகள்லாம் அதிகமாக இருக்குது. விளக்கு தேய்க்கிற வேலை. பாருங்கள், விளக்குலாம் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. போன வாரம் சீக்கிரமே தேய்ச்சாச்சு பௌர்ணமின்ட்டு, சித்திரை பௌர்ணமின்னு. அதனால் நேரத்தோடு தேய்ச்சனால ரொம்ப இதாக இருக்குது. இன்றைக்கி விளக்கு தேய்க்கணும், வீடு துடைக்கணும், வீடு கட்டணும். இன்றைக்கி விளக்குலாம் ரொம்ப இதை ஊற போட்டு தான் விளக்கணும். அதுக்கப்புறமா இன்றைக்கி சாம்பார் காலையில் மதிய சாப்பாட்டுக்கு சாம்பார் வச்சு புடலங்காய் பொரித்து பாப்பாவுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து சோயா மீன் மேக்கர் பொரியல் பண்ணி கொஞ்சம் போல் உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு பாவக்காய் பொரிச்சேன். பாவக்காவும் கோவக்காவும் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையும் சேர்த்து பொரிச்சு விட்டேன். எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சிட்டு மாங்காய் பச்சடி வச்சேன். எல்லாமே எடுத்து வச்சு பாருங்கள். கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வேலைகள்லாம் விளக்கு தேய்க்கிற வேலைலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா வேலை அந்தாந்தான்னு இழுத்து கடைசியில் வச்சு முடித்து கொடுத்தாச்சு. ஒரு வேலையாக எல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள், வேலை எவ்வளோ கிடக்குன்னு பாருங்கள். ஒரு சிலக்கு கிடக்கு, அப்படி கிடக்கு. எல்லாம் எடுத்து வச்சு பொறிச்சு பாத்திரம் ஒரு சமைக்கு இருக்குது. நைட்டு சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வேலைகள்லாம் அதிகமாக இருக்குது. கடைசியில் கொடுக்கவே இல்லை நைட்டுக்கு சாப்பாடு. அப்புறமேட்டுக்கு நிறைய பேர் நினைக்காங்க, இந்த சாப்பாடு கொடுக்கும்போது நமக்கு சாப்பாடு கொடுக்குறதுல லாபம் இருக்கா, லாபம் இல்லையா, இது எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்காங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து 1 கிலோ சோறு போட்டாலும் 1 கிலோ அரிசி போட்டாலும் சோறு நிறையா வரும். அதில் 4 பேருக்கு கொடுத்தாலும் ஒரு 2 பேர் நம்ம வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டுக்கலாம். லாபம் தான் கிடைக்கும், லாபம் இல்லாமலாம் இருக்காது. லாபம் இல்லாமல் எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு விளக்கெல்லாம் தேய்ச்சி கொடுத்துட்டேன். பாப்பா கையில் கொடுத்துட்டு அவளே பாருங்கள் விளக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் கட்டி போட்டு அந்த வேலையெல்லாம் அவள் பார்த்துட்டா. அவள் தான் எப்போவுமே பாப்பா அந்த சின்ன சின்ன வேலைகளெல்லாம் அவளை பார்க்க விட்டுருவேன். நீட்டாக்கி வச்சுருவா. நீட்டாக்கி பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்களா, நீட்டாக வச்சுருவா. சாமி கும்பிட்றதுல நெல்லிக்காய் தீபம் வரையா அன்றைக்கி, அதனால் நெல்லிக்காயெலாம் வெட்டி இன்றைக்கி நிறைய வேலைகள். வெள்ளிக்கிழமைனாலே வேலைகள் அதிகம் தான். அதுக்கப்புறம் டெல்லி தமிழச்சி வினிதா பொண்ணு வந்து அழுதா பார்த்துக்கோங்க இன்றைக்கி வீடியோவில். அழுகாதம்மா, எல்லாமே சரியாயிடும், எல்லாம் கடந்து போயிடுச்சு. அவங்க வீட்டில் அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, எல்லாருமே இவ மட்டும்தான் இருக்குது. தாய் மாமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் நல்லா தான் இருக்கா. நினச்சி பார்த்து அழுகுறா. அழுகாத. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.